நம்ம ரொம்ப ஹெல்தியான கம்பு கூழ் பார்க்கலாம். நான் முழு கம்பு தான் எடுத்திருக்கேன். அது கழுவி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நமக்கு அரைச்சா கிடைக்கும். திப்பி திப்பியாக தான் இருக்கும், முழுசாக மையம் அரையாது. இந்த அளவே போதும் நமக்கு. இப்போ அந்த அரைச்சது வந்து நம்ம குக்கரில் போட்டு நான் தண்ணி தேவையான அளவு கரைக்க போகிறேன். இப்போ 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சீக்கிரம் கெட்டியாகிடும், அப்புறம் வேகாமல் போயிடும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இந்தமாதிரி ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஈஸியாக குவிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காத டைம் நமக்கு. நம்ம வந்து கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் கிண்டாம விட்டனால அடியில் கட்டி பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டா தான் நமக்கு சாஃப்டான கூழ் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கிண்டிட்டேன். இது ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு, ரொம்ப குளிர்ச்சி கூட உடம்புக்கு. இது இப்போ எப்படி சர்வ் பண்ணோன்னா, ஒரு டம்ளர் இந்த கூழ் எடுத்துகிட்டு மேலே சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தயிரும் போட்டு நம்ம குடித்தோம். ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா கண்டிப்பாக குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு சத்து. பாருங்கள், இப்போ நான் சின்ன வெங்காயமும் தயிரும் ஆட் பண்ணிட்டேன். இதை அப்படியே கலக்கி குடிக்க வேண்டியது தான். இது கண்டிப்பாக சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் இது. Stay healthy. Thank you. Bye.